ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதோட ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 22/2/2026 சம்ருதி SM43க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டு பாக்ஸுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி ரிசல்ட்டை தான் எடுத்து வந்திருக்கோம். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்த நம்மளுடைய ஏபிசி போர்டு ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 330 நம்மளுடைய ஏபிசி போர்டு ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 063, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 890 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசி போர்டோட 3 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு +33 -33 சொல்லிட்டு கூட்டுறோம், அதோட நம்ம கழிக்கிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 421 கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸ் பிசிங்கிறதுனால பிசியில் வந்து நம்மளுக்கு 21 இருக்குது. இதோட +33 இது வந்து ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் கடன் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 3ஓட 2 கூட்டினோம்னா 5, இங்கே 3ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 4. அப்போது 4 அல்லது 5 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 5. இப்போ இந்த 4-1 அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 5-5 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 55 நண்பா. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்டு சி. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள்ஸ் கிடச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு 55 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 5-5க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 5-5க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 25 மட்டும்தான். இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு +33. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினா 5, இங்கே 5ஓட 3 கூட்டினா 8. ஸோ 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 5-5க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 5-5க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 890 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ப்ளஸ் பார்த்துருக்கோம். 2 ப்ளஸ்லையுமே நம்மளுக்கு ஏசி ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ 2 மைனஸ் பார்க்க போகிறோம். சேம் ஃபார்மேட் தான். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி ரிசல்ட் நண்பா. 890 இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால 90. இந்த ட்ரா நம்மளுக்கு -33. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, இங்கே 0ல் 3 போயிடுச்சுன்னா 3 தான் வரும். அப்போ 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 890க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 890க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 063 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 63. ஆனால் ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பிசி. ஸோ போர்டு எழுட்டாலும் நம்மளுக்கு வந்து 2 போர்டுலையுமே நம்மளுக்கு இந்த நம்பர் கிடச்சிருக்கு நண்பா, 6, 3. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். இப்போ நம்ம 063க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 63. இதோட இந்த ட்ராவும் நம்மளுக்கு -33. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, இங்கே 3ல் 3 போயிடுச்சுன்னா 0. அப்போ 3 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 063க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 0. இப்போ இந்த 063க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 330 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு சூப்பர் ஹிட்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ஏபிசி ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு. இது நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச மெத்தட் நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 330 தான் நம்மளுடைய போன வாரம் நம்மளுடைய சம்ருதியோட ரிசல்ட். அதாவது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங்கை இதெல்லாம் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு. நம்மளுக்கு அதிகப்படியாக பெயர்ஸ் இருக்குது.
ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர் செல்லட்டாலும் நம்மளுக்கு போர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னன்னு பார்ப்போம். மறுபடியும் நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ வந்துருச்சு 330. இதில் நம்மளுக்கு தேவை பிசி வந்து 30. இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 33. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 3ஓட 3 கூட்டும்போது 6, இங்கே 0ஓட 3 கூட்டும்போது 3. அப்போ 6 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 6 அல்லது 3. ஸோ நம்ம ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மீதி இருக்கிற 2 போர்டுக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்கிறனால தான் நான் ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 3ன்னு நம்மளுடைய ஃபார்மேட் படி கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு வந்து கொஞ்சம் நாட்களாக நம்ம வந்து இந்த போர்டு பாக்ஸ் போர்டு போடுறதுனால நம்மளுக்கு அதை மிஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால நான் இதோட நம்மளுக்கு 6-3 ஃபார்மேட் படி கிடச்சிருக்கு. ஸோ 6 அல்லது 3 தான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு. ஸோ சப்போர்ட்டடாக நான் இந்த இடத்துல வந்து 1 ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன். 1 வந்து பழைய நம்பர் நண்பா. ஒருவேளை 1 வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்மேட் படி 3 அல்லது 6 தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். வேணும்னா நீங்கள் 1 பயன்படுத்திக்கலாம். சில நேரத்துக்கு நம்மளுக்கு 6 அல்லது 3 மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு 1 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இது அதிகப்படியாக நம்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட பாக்ஸ் நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர் கொடுக்குறதுனால மிஸ் ஆகிறதுனால தான் நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு நம்பர் சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த ட்ரா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா பழைய நம்பரை இறக்கி விட்டாங்கன்னா இந்த 6 அல்லது 3 மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1 வந்து ரொம்ப பழைய நம்பர் நண்பா. அது கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 1 வச்சு நம்ம 2 தடவை வீடியோ போட்டிருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 6, 3, 1ன்னு இந்த ட்ரா நான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் ஏபி அதோட ஏசி என்னன்னு பார்ப்போம். 1 7, 1 8, இங்கே 1 9, 3 8, 3 9, 3 0, 6 1, 6 7. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய ஏபிஏசி நம்பர். இதை நான் ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் போர்டு மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏபியில் வந்து 17 19 அப்புறம் 39 61 இருக்குது. அதேமாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் 18 38 30 அதோட 67 இருக்குது. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய இது பெயர்ஸ் இதுதான் நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு 33 66 11 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால். ஸோ டபுளுக்கான சான்சஸ் கம்மி தான். ஒருவேளை 1 வச்சு இழுக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு டபுள் வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய பெயர் நம்பர். இப்போது ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் கிடச்சி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆச்சு. ஏன்னா போர்டு நிற்காதனால நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நிறையா நண்பர்கள் வந்து எதிர்பார்க்குறது இந்த பாக்ஸ் நம்பர்ஸை தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட் படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவுக்கு நான் கெஸ் பண்ணியிருக்க பாக்ஸ் நம்பர்ஸ் வந்து 6 1 2, அதுக்கப்புறமா 1 5 6 8 3 6 3 2 7 1 9 2 6 2 7 3 9 0 3 4 0 7 5 1 1 7 8. இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் நம்பரை கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நான் ஸ்ட்ரைட் ஃபார்மில் தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை நம்மளுக்கு இது உல்ட்டாவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறனால தான் நான் பாக்ஸ் நம்பர்ஸுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கங்க. ஆனால் இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர். ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நான் டபுளுக்கு கொண்டு வரல. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் 33 66 11 மட்டும்தான் நம்மளுக்கு கையில் இருக்குது. ஸோ ஏபிசி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 612 156 அதுக்கப்புறம் 836 327 192 627 அப்புறம் 390 340 751 178ன்னு சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு.
இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு வேளை இது எல்லாமே அதிகப்படியாக நம்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்காக மெம்பர்ஸுக்கு தனியாக இங்கே தனியாலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சில நேரத்துக்கு நம்மளுக்கு டவுட் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக நம்ம நம்பர் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் ஹிட் ஆச்சுன்னா இதில் வந்து போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா போர்டை நம்பி தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான பாக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு 2-3 ட்ராவாக நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கவே இல்லை. அதனால் நம்மளுக்கு வந்து ஃபெயில் தான் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு ஏ போர்டோடு சேர்த்து நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பாக்ஸு இல்லாட்டா கூட நம்மளுக்கு போர்டு கிடச்சாலே பெரிய அதிர்ஷ்டம் தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 22/2/2026 சம்ருதி SM 43க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் என்கிட்ட சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.